ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்ப்பது உக்காசா ஸ்வெல். நான் உங்கள் உக்காசா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வீடியோவில் எந்த கண்டென்ட் பார்க்கணுன்றதுக்கு முன்னாடி ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னு பார்த்துடலாம். இத்தனை நாள் எனக்கு ரொம்ப பயங்கரமான ஃபீவராக இருந்துச்சு. இப்போ கூட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த லைட்டான சளியெல்லாம் இருக்கும், ஃபுல்லாக போகல. சரியான ஃபீவர், ஸ்கூலுக்கே போக முடியல. சரியான ஃபீவர், அதனால தான் 1 வீக்காக வீடியோ போட முடியல. ஆனால் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே வந்துடலாம். இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறது, ஒவ்வொரு பேனரில் எப்படி கீவேர்ட்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனல் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கான வீடியோ நம்ம எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பு இது நீங்கள் வேறு ஆப்பில் பண்ணலாம், நான் எப்பவுமே பிக்சார்ட்டில் பண்ணால் நான் பிக்சார்ட்லேயே பண்ணிக்கிறேன். எடிட் எ ஃபோட்டோன்னு அழுத்தி உங்களுக்கு தேவை எந்த ஃபோட்டோ நீங்கள் பேக்ரவுண்டில் வைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ ரெட் கலராக இப்போ ஒரு பேக்ரவுண்டு எடுத்துருக்கேன், அந்த பேக்ரவுண்டு வச்சுக்கிறேன். நான் வீடியோக்காக நான் சிம்பிளாக பண்ணுறேன், நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக பாருங்கள், ஃபிட்டுன்னு இருக்கும். ஃபிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஃபிட்டில் வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா யூடியூப் சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அழுத்துங்க. முக்கியம் யூடியூப்னு அழுத்துங்க, வேறு ஆப்ஷன் அழுத்திடாதீங்க. அவ்வளோதான், இப்போ வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி நீங்கள் தம்ப்நெயிலில் டிசைனுக்கு எதாவது வைக்கணும்ல, எந்த பற்றி தம்ப்நெயில்னு அந்த ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க. நான் இப்போ சும்மா இது வைக்கிறேன், ஒரு யூடியூப் சேனல் எப்படி சப்ஸ்கிரைப் ஏற்றுறதுன்னு ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ ஒரு தம்ப்நெயில் நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன் சென்டரில். கொஞ்சம் கீழே எனக்கு எந்த இடம் கரெக்டாக இருக்கோ அப்படி செட் பண்ணி டெக்ஸ்ட்டு நான் இப்போ இந்த ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல், ஹவு டு மேக், நான் பாருங்கள் நான் டைப் படிச்சுக்கிறேன். அந்த மாதிரி இப்போ நான் சும்மா உங்ககிட்ட காட்டுறதுக்காக வந்து யூடியூப் சேனல் தம்ப்நெயில்னு போடுறேன். ஆனால் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் எதை தொடர்பாக வீடியோ போடுறீங்களோ கரெக்டாக தாங்க, கரெக்டாக ஃபிட்டாக கரெக்டாக தந்துட்டு இப்போ கரெக்டாக நமக்கு ஏற்ற சைஸில் வச்சுக்கோங்க. சைஸ் கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். சைஸ் கரெக்டாக வச்சுட்டு அடுத்த கலர் நான் இதே வச்சுக்கிறேன். நான் ஸ்ட்ரோக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்ட்ரோக்குன்னு டீயாத்த ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸ்ட்ரோக்குனா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த எழுத்தை சுற்றி வர இந்த கலர் வச்சு கொஞ்சம் இதாக தெரியும், போல்டாக இருக்கும் அந்த எழுத்து. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக தெரியும். டக்குன்னு உங்களுக்கு வீடியோ யாராச்சும் வெளியே பார்க்குறாங்கன்னா அட்ராக்டிவாக தெரியும், அதுக்காக தான் நான் அது பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு பண்ணிக்கோங்க. இப்போ எதாவது ஸ்டிக்கர் ஆட் பண்ணலாம், நம்ம வீடியோ கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும், பார்க்கும்போது கொஞ்சம் ரிச்சாக தெரியும். ஸ்டிக்கர் நான் இப்போ சும்மா ஒரு ரியாக்ஷன் ஸ்டிக்கர் மாதிரி ஏதாச்சும் இப்போ இந்த வீடியோக்கு இப்போ நான் சும்மா ஹியூமன்னு போட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இங்கே மேலே இருக்கிறது ப்ளஸ் இல்லை, நீங்கள் காசு கட்டி எடுக்கணும். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இருக்கும். இதில் இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்கா, இந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக சின்னது படுத்தி நான் இப்போ இந்த வீடியோவுக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணுற வீடியோவுக்கு நீங்கள் கேமிங் சேனலாக இருக்கலாம், இல்லாட்டியும் நீங்கள் ஒரு விளாக் சேனலாக இருக்கலாம். அது மாதிரி நீங்கள் எதை பற்றி போடுறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த ஃபோட்டோவை அழுத்திட்டு ஆப்டிமைசேஷன் இருக்கும், அதை அழுத்தி நீங்கள் ஃபோட்டோக்கு லைட் கலராக சேஞ்ச் பண்ணாமல் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த பேனருக்கு இதுக்கு அது இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தெரியுது, அதனால் நான் இதே வச்சுக்கிறேன். உங்கள் வீடியோக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி வச்சுக்கலாம். திரும்பி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் உனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால நான் அப்படி வைக்கிறேன். ஏதாவது நல்ல ஸ்டிக்கராக இதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சேனல்னும் போது இந்த மாதிரி வச்சா போதும் நீங்கள் தம்ப்நெயிலில். அதே நீங்கள் ஒரு கேமிங் சேனல் மாதிரி இருந்தீங்கன்னா அந்த கேமிங் ஃபோட்டோ இந்த சைடில் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும், கேமிங்க்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் கேமிங் சேனல் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து செட் பண்ணுங்கள். பின்னா பேக்ரவுண்ட் நல்லா கொஞ்சம் நல்ல பேக்ரவுண்டாக நல்லா பின்னாடி பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். கேமிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ளூ வைலட் அந்த மாதிரி இருக்க மாதிரி இந்த மாதிரி சேனலாக பிரச்சனை இல்லை. அடுத்து நீங்கள் டவுன்லோட் தந்துட்டு சேவ் ஆப்ஷன் தந்தால் டவுன்லோட் உங்களுக்கு சேவ் ஆகுது கேலரியில்.
அவ்வளோதான். இது பண்ணால் உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்லேயே உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு இந்த வேலை முடிஞ்சிடும். ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம என்ன போடலாம், நம்ம எதை பற்றி கண்டென்ட் போடலாம் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ரெகுலராக போடலாம். நீங்கள் வீடியோ நல்லா வியூ போது நீங்கள் சப்போர்ட் தர மாட்டீங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நல்லா தாங்க, அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போட முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.